I am happy to welcome you all for Teachers Care Academy. PGTRB 2025க்கான தேர்வு 12/10/2025 அன்னைக்கு நடந்தது. இந்த தேர்வை எல்லாருமே மிக சிறந்த முறையில் எழுதியிருப்பீங்க நம்புகிறோம். இந்த வகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, PGTRB 2025ஆம் தேதி காமர்ஸ் சப்ஜெக்டில் நடந்த தேர்வுக்கான நம்மளுடைய கேள்வித்தாளுக்கான பதில் என்ன, ஆன்சர் கீ என்ன அப்படின்றது தான் இந்த வகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மொத்தம் நமக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் எவ்வளவு அப்படின்னா 110, அதாவது 110 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் இந்த வகுப்பில் நம்ம 55 கேள்விகளுக்கான பதில் என்ன அப்படின்றத தான் விரிவாக பார்க்க போகிறோம். அப்போது இந்த வகுப்பில் நம்ம தேர்வுக்கான விதைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த அலகுலேருந்து எவ்வளவு கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றத விரிவாக பார்க்குறோம். அப்போது PGTRB தேர்வு காமர்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாட புத்தகத்திலேருந்து, அதாவது நம்மளுடைய மெட்டீரியல் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் மொத்தம் 10 யூனிட்டுக்கான நோட்ஸ் நம்ம வாங்கி படிச்சிருப்போம். அப்போது நம்மளுடைய பாட புத்தகத்திலிருந்து எத்தனை கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். அப்போது யூனிட் 1 அப்படின்ற பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அலகுலேருந்து 4 கேள்விகளும், அதாவது 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் 2லேருந்து, அதாவது மார்க்கெட்டிங் அண்ட் HRM அப்படின்ற சப்ஜெக்ட்லேருந்து 11 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் 3 பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்ட் ஆடிட்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்லேருந்து மொத்தம் 15 கொஷின்ஸ் நம்மளோட நோட்ஸில் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னாலே எழுதியிருக்க முடியும். அதே மாதிரி யூனிட் 4 பிஸ்னஸ் லா அண்ட் கம்பெனி லாலேருந்து 14 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யூனிட் 5 ஆண்டர்பிரினியரியல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்றது அலகுலேருந்து மொத்தம் 16 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அலகு 6 6th யூனிட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லேருந்து 9 கொஷின்ஸ் 9 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. 7th யூனிட் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்லேருந்து மொத்தம் 7 கொஷின்ஸும், யூனிட் 8வது அலகு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேருந்து 13 கொஷின்ஸ் 13 கேள்விகளும், யூனிட் 9 9வது யூனிட் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து 9 கேள்விகளும், யூனிட் 10 டாக்ஸேஷன்லேருந்து 12 கேள்விகளும் என்ன ஆயிருக்கு, தேர்வில் கேட்கப்பட்டிருக்கு. அப்போது நம்மளுடைய நோட்ஸ், நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் நம்ம படிக்கிறதுக்காக நோட்ஸ் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அந்த மெட்டீரியலில் நம்மளுடைய சிறந்த ஸ்டாஃபுகளினால் தயாரிக்கப்பட்ட நோட்ஸிலிருந்து நமக்கு எவ்வளவு கேள்விகள் பாருங்கள் நேரடியாக வந்திருக்கு, அது எந்த பக்கத்தில் இருக்குது, அந்த கேள்விக்கு பதில் என்ன, அதுக்கான விளக்கம் பாடம் நடத்தும் பொழுதே நமக்கு ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் நிறைய தெளிவான விளக்கங்களை கொடுத்துருப்பாங்க. அப்போது மொத்தம் 110 கேள்விகள் தேர்வில் கேட்கப்பட்டதில் 98 கேள்விகளுக்கு நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமியிலேருந்து கொடுக்கப்பட்ட நோட்ஸை நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த 98 கேள்விகளுக்கும் என்ன பண்ணியிருக்க முடியும், சரியான பதிலை கொடுக்க முடியும். அப்போது இந்த மெட்டீரியல்லையே என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நிறைய விஷயம் நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நோட்ஸில் எல்லா விஷயமுமே கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். அப்போது இதற்கு அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த கேள்வி என்ன, கேள்விக்கான பதில் என்ன, அந்த கேள்விக்கான பதில் எந்த பக்கத்தில் அதுக்கான விடை கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்றத நம்மளோட நோட்ஸோட என்ன பண்ண போகிறோம், இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, மெடிசன் given to the office staff by a manufacturer of a medicine will be debited to dash. அதாவது மருந்து உற்பத்தியாளரால் அலுவலக ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மருந்து டேஷ் கணக்கில் பற்று வைக்கப்படும். அப்போ எந்த கணக்கில் அதை டெபிட் பண்ணுவோம், பற்று வைப்போம் அப்படின்னும் போது இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஆன சேலரிஸ் அக்கௌண்ட், அதாவது சம்பள கணக்கு அப்படின்றத என்னது சரியான பதில். அப்போ இந்த கேள்விக்கான பதில் எங்கே அப்படின்னா நம்மளுடைய அலகு 6 யூனிட் 6க்கான நோட்ஸில் பேஜ் நம்பர் 206ல் 206வது பக்கம் பார்த்தோம் அப்படின்னாலே சேலரிஸ் அண்ட் வேஜஸ் எப்படி இருக்கணும், எங்கே டெபிட் பண்ணணும் அப்படின்றது என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் கொடுக்கும்போதே பாருங்கள்,
பேமெண்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், சேல்ஸ் பீப்புள் ஆர் அதர் எம்ப்ளாயீஸ் நாட் டைரக்ட்லி இன்வால்வ்ட் இன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு சேலரி அக்கௌண்ட் தான் பதில் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு நோட்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபை த நான் டிஸ்கவுண்டிங் மெத்தட் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங். அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, கீழ் வருவனவற்றில் தள்ளுபடி இல்லாத மதிப்பு முறையை கொண்டுள்ள மூலதன பாதீடு வகுத்தல் முறையை கண்டறிய அப்படின்னும் போது இங்கு கொடுக்கப்பட்டதில் நமக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சின்னு ஒன்று குறிப்பிட்டோம். அப்போ ஆப்ஷன் சி எது, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் அப்படின்றது தான் சரியான பதில். சராசரி வரவு சதவீத முறை அப்படின்னு குறிப்பிடுறோம். அப்போது இதுக்கான நோட்ஸ் நமக்கு எங்கே இருக்குது, அலகு 9 யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 183 183ல் என்ன பண்ணியிருக்காங்க, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு மெத்தட் என்ன அப்படின்றது என்ன பண்ணியிருக்கோம், நோட்ஸ்லேயே நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல குறிப்பிடும் போதே பாருங்கள், திஸ் காமன் அண்டர் த டாபிக் ஆன் த நான் டிஸ்கவுண்டிங் மெத்தடுனே போட்டு இது நான் டிஸ்கவுண்டிங்கில் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் என்ன அப்படின்றத கீழே என்ன பண்ணிட்டாங்க, நோட்ஸுக்குள்ளேயுமே நமக்கு தெளிவாக இதுக்கான விளக்க உரை கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நோன் அஸ் த அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பிகாஸ் இட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் த அக்கௌண்டிங் கான்செப்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் நோட்ஸ் த கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு குறிப்பிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, which of the following analysis is useful in comparing the performance of several companies in the same group? அப்போ கேள்வி என்னது, இதே தமிழில் பார்க்கும்போது ஒரே குழுவில் உள்ள பல நிறுவனங்களில் செயல்திறனை ஒப்பிடுவதற்கு பின்வரும் பகுப்பாய்வில் எது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னும் போது இந்த 4 அனாலிசிஸில் எது கரெக்டு, ஆப்ஷன் சி ஆன வெர்டிக்கல் அனாலிசிஸ், அதாவது செங்குத்து பகுப்பாய்வு அப்படின்றத என்னது சரியான பதில். அப்போ இதுக்கான ஆன்சர் நமக்கு நோட்ஸில் எங்கே கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய யூனிட் 8 அலகு 8ல் பேஜ் நம்பர் 226 226ல் வெர்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு என்ன பண்ணிட்டாங்க, தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. when only 1 year or a financial statement of only one business concern is taken up for the review or only one set of accounting data is being examined, it is the case of vertical analysis அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, வெர்டிக்கல் அனாலிசிஸ்க்கான கான்செப்ட் என்ன, இது எந்த இடத்தில் பொருந்தும் அப்படின்றத செவரல் கம்பெனிஸ் பல்வேறு நிறுவனங்கள் இருந்தாலும் அதில் இது எப்படி பொருந்தும் அப்படின்றதையும் என்ன பண்ணிட்டாங்க, இதில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லும்போதே பாருங்கள், ஒன்லி 1 இயர் அல்லது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் எடுக்கக்கூடியது எல்லாமே இருக்கலாம். அப்படின்னும் போது செட் ஆஃப் அக்கௌண்டிங் டேட்டாஸ் அங்கே இருக்கும், அதை தான் வெர்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குறிப்பிடும் போதே என்ன சொல்லிட்டாங்க, எப்படியெல்லாம் அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. அடுத்த கேள்வி, compute cost of equity capital using capital assets pricing model that is scanned for the following data. அப்போ அந்த டேட்டாவில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, பீட்டா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கம்பெனி இஸ் 1.75, செகண்ட் ஒன் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் இஸ் 12%, எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ரிட்டர்ன் இஸ் 50%. நமக்கு என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டு இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட் த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம கேபிட்டல் அசர்ட்ஸ் ப்ரைஸிங் மாடலினுடைய கோட்பாட்டினுடைய அடிப்படையில் மூலதன அடக்க செலவு என்ன அப்படின்றத என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க, அமைப்பு சார் இடர் அளவு குறிக்கெழு அப்படின்றது 1.75, இடரில்லா ஈட்டம் அப்படின்றது 12%, எதிர்பார்க்கப்படக்கூடிய சந்தை ஈட்டம் 15%ன்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பதில் என்ன கிடைக்கும், 12.0.675%, அதாவது 12.0675% அப்படின்ற சி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியானது. அப்போ இந்த இடத்துல நமக்கு இதுக்கான கால்குலேஷன் எப்படி இருக்கும், பேஜ் நம்மளுடைய யூனிட் அலகு 9ல்
பேஜ் நம்பர் 71 பாருங்கள் நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல், இண்டிகேட் த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் பேஸ்ட் ஆன் கேபிட்டல் அசட் ப்ரைஸிங் மாடல் வித் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்திலிருந்து ஒன்று நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத வகுப்பில் நமக்கு என்ன பண்ணாங்க, ஒரு உதாரண கணக்கினோட நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, இதை புரிய வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு இதில் ஆன்சர் எங்கே இருக்குது, இதுக்கான ஒரு மாடல் பேஜ் நம்பர் 71 என்ன ஆயிருக்கு, இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அலகு எத்தனை, அலகு 9 பேஜ் நம்பர் 71 இருக்குது. அடுத்த கேள்வி, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார், அதாவது மேலாண்மை கணக்கியல் மிகவும் பொருத்தமானது எதுக்கு அப்படின்னும் போது ஆப்ஷன் ஏ ஆன பிக் கம்பெனிஸ் அப்படின்றது தான் என்னது சரியான பதில். அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தான் எப்படி இருக்கும், இது சரியாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறோம். அப்போ இதுக்கான நோட்ஸ் நம்மளோடதில் எங்கே இருக்குது அப்படின்னா அலகு 8 யூனிட் 8 பேஜ் நம்பர் 215 215 குறிப்பிடும் போதே பாருங்கள் நம்மளுடைய டேர்ம் என்ன சொல்லிட்டாங்க, பெரிய பெரிய கம்பெனிக்கு இது சாத்தியம்னு சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள், த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ் சப்போஸ் டு பி வெரி சொஃபஸ்டிகேட்டட் டெக்னிக் ரிசல்ட்டிங் இன் ஹை காஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஹை காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னாலே என்னது, ரொம்ப பெரிய பெரிய நிறுவனங்கள்னு தான் அர்த்தம். இட் மே நாட் பி பெனிஃபிஷியல் ஃபார் த ஸ்மால் கன்சர்ன் டு இன்ஸ்டால் அ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கான நம்மளுடைய நோட்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, which one of the following is the main objective of a budgetary control system? பின்வருவனவற்றில் எது வரவு செலவு திட்ட கட்டுப்பாட்டு முறையின் முக்கிய நோக்கம் அப்படின்னும் போது இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, பிளானிங் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் பிஸ்னஸ், வணிகத்திற்கான செயல் திட்டமிடல் அப்படின்றது தான் சரியான பதில். அப்போ இந்த கேள்விக்கான பதில் நம்மளோட நோட்ஸில் எந்த இடத்துல நமக்கு நோட்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அலகு 8 யூனிட் 8 செகண்ட் வால்யூமில் பேஜ் நம்பர் 214 214 320 320 என்ன இருக்கு, பட்ஜெட் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்ற மெத்தடையே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல, வணிகத்திற்கான செயல் திட்டமிடல் பிளானிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல டேர்ம் குறிப்பிடும் போதே பாருங்கள், budgetary control refer to a system which used the budget as a means of planning and controlling all activities related to production and sale of commodities. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், பிளானிங் நம்மளுடைய திட்டமிடல் அப்படின்றது மிகவும் முக்கியம் அப்படின்றத அதில் குறிப்பிட்டிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்க்குறோம் அப்படின்னா 320 பேஜில் பார்க்கும்போது இட் ரிகார்ட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் ஸோ பிஸ்னஸ் பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் சிஸ்டம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் சிஸ்டம் ரிலேட்டடாகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வார்த்தைகளை குறிப்பிட்டு நோட்ஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிளானிங் அப்படின்றத குறிப்பிட்டும் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய நோட்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே என்ன ஆயிருக்கு, நம்மளோட நோட்ஸில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத இந்த வகுப்பில் இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்த கேள்வி, in Emerson's efficiency plan no bonus is payable unless efficiencies exceed அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது எமர்சனினுடைய செயல்திறன் திட்டத்தில் செயல்திறன் டேஷ் அதிகமாக இல்லாவிட்டால் ஊக்கத்தொகை ஏதும் செலுத்தப்படாது. அப்போ அதனுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னும் போது இதுக்கு சரியான ஆப்ஷன் டி, அதாவது 66 2/3%, 66 2/3% அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது இந்த எமர்சனினுடைய செயல் திட்டம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அலகு 8 பேஜ் நம்பர் 79 எமர்சனினுடைய எஃபிஷியன்சி பிளான் என்ன அப்படின்றது என்ன இருக்குது நமக்கு நோட்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நோட்ஸை நாம் தரவாக படிச்சிருந்தோம் அப்படின்னாலே அதிலே பாருங்கள், வென் a worker's efficiency reaches 66 2/2% of the standard he become the eligible to get the bonus at the given rate அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம்
குறிப்பிட்டே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணும்போதே பாருங்கள், நமக்கான சதவீதங்களும் நமக்கு ஒத்து போகக்கூடிய எமர்சனுடைய செயல் திட்டம் எப்படி இருக்குது அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட நோட்ஸ்லேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, இஃப் த பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ இஸ் 1 then the project can be dash. அப்போ இந்த இடத்துல கேள்வி பாருங்க, ஒரு திட்டத்தின் ஈட்டல் இடுதல் பகுப்பாய்வு விகிதம் 1 இருப்பின் அத்திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. அப்போது கொஷினில் கொடுத்துருக்க பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ அப்படின்றது எப்படி இருக்கும், 1 இருக்கும்போது இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றதா கொஷின் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் பியான அக்செப்டட் ஏற்கலாம் அப்படின்றது தான் சரியான பதில். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அலகு 9 யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 188 188லே பார்த்தோம் அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் கால்குலேட் பண்ணும்போது அக்செப்ட் த ப்ராஜெக்ட் இஃப் இட் இஸ் ப்ராபபிலிட்டி இண்டெக்ஸ் இஸ் மோர் தேன் 1 அண்ட் ரிஜெக்ட் த ப்ராஜெக்ட் இஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் இஸ் லெஸ் தேன் 1ன்னு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு நோட்ஸ்லேயே குறிப்பிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அக்செப்ட் அப்படின்றத என்னது இந்த இடத்துல சரியான பதில் அப்படின்றது நோட்ஸில் நமக்கு ஆல்ரெடி முன்னமே கொடுக்கப்பட்ட விஷயம். அடுத்த கேள்வி, டிப்ரிஷியேஷன் அரைசஸ் பிகாஸ் ஆஃப், தேய்மானம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆன ஃபால் இன் த மார்க்கெட்டிங் வேல்யூ ஆஃப் an asset அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது சொத்தினுடைய சந்தை மதிப்பீட்டில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி என்னது காரணம் அப்படின்றத குறிப்பிடுறோம். அப்போது இதுக்கான நோட்ஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அலகு 6 யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 189ல் பார்த்தோம் அப்படின்னா காசஸ் ஆஃப் டிப்ரிஷியேஷன் தேய்மானத்திற்கான காரணங்கள் என்னெல்லாம் அப்படின்றத தெளிவுபடுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது அதில் நமக்கு குறிப்பிடும் போதே பாருங்கள், நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் நமக்கு சந்தையில் ஏற்படக்கூடிய விலை குறைவும் என்னது ஒரு காரணம் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா 56th கொஷின், டிப்ரிஷியேஷன் அரைசஸ் பிகாஸ் ஆஃப், தேய்மானம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஆன ஃபிசிக்கல் வியர்ஸ் அண்ட் டியர்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான பதில். அதாவது புறநிலையில் இருக்கக்கூடிய தேய்வு மற்றும் தொய்வு தான் இதுக்கான காரணம் அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது இதுக்கான பதில் நம்மளோட நோட்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னா யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 189 189ல் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது காசஸ் ஆஃப் டிப்ரிஷியேஷன் அப்படின்ற நோட்ஸுக்கு கீழேயே பார்த்தோம் அப்படின்னா வியர்ஸ் அண்ட் டியர்ஸ் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் காஸ் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கோம், நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா ஆஃப் வேஜஸ், நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஊதிய தரவுகளினுடைய இடைப்பட்ட மதிப்பு என்ன அப்படின்றத கணக்கிட சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 14,100 14,100 14,115 17,120 15,200 16,160 17,400 16,080 மீன் வேல்யூ என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது பின்வரக்கூடிய ஊதிய தரவுகளினுடைய இடைநிலை மதிப்பு என்ன அப்படின்னும் போது இங்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய மீன் வேல்யூ என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஆன 16,080, அதாவது 16,080 அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது நம்ம மீடியன் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இதுக்கான ஃபார்முலா என்னது, ஃபார்முலா எதன் மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பேஜ் நம்பர் 9ல் யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 256ல் என்ன இருக்குது அப்படின்னா ரா டேட்டா ஆர் இண்டிவிஜுவல் சீரியஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மீடியன் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா n+1 டிவைடட் பை 2 த பொசிஷன் ஆஃப் வேல்யூ அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணி இதன் மூலமாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அடுத்தது லாங் டேர்ம் சால்வென்சி இஸ் இண்டிகேட்டட் பை, நம்மளுடைய நீண்ட கால கடனை தீர்க்கக்கூடிய தன்மை இதன் மூலமாக குறிக்கப்படுகிறது அப்படின்னும் போது ஆப்ஷன் என்ன அப்படின்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்ற பி ஆப்ஷன், கடன் பங்கு விகிதம் அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது இதுக்கான ஆன்சர் எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னா
அழகு 8ல் பேஜ் நம்பர் 247 247 பார்த்தோம் அப்படின்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்றது தான் நம்மளுடைய குறியீடாக லாங் டேர்முக்கான சால்வென்சி அப்படின்றது என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். அப்போது இந்த இடத்துல டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்ற ஒரு கான்செப்டே தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வேல்யூவேஷன், second one verification, third one vouching. The correct sequence of this activity undertaken by an auditor is. அப்போது பின்வரக்கூடிய செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு, அதாவது மதிப்பிடுதல், சரிபார்க்கிறது, சான்றாவண சரிபார்ப்பு, இது எல்லாத்தையுமே ஒரு தணிக்கையாளர் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த நடவடிக்கைகளினுடைய சரியான வரிசை எது அப்படின்னும் போது ஆப்ஷன் பியான 3-2-1 அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது இந்த இடத்துல இந்த சான்றாவண சரிபார்ப்பு மதிப்பிடுதல் அப்படின்ற முறையில் தான் என்னாகும், நம்மளுடைய ஒரு ஆடிட்டர் இருக்காரு அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் நடைபெறும். அப்போது நம்மளுடைய அழகை பொறுத்த வரைக்கும் அழகு 3ல் 2வது வால்யூமில் பேஜ் நம்பர் 221 பார்த்தோம் அப்படின்னா வவுச்சிங் என்ன, வெரிஃபிகேஷன் என்ன, அதாவது வவுச்சிங் என்னது, நம்மளுடைய சான்றாவண சரிபார்ப்பு என்ன, சரிபார்ப்பு அப்படின்றதுக்கான விஷயங்கள் எப்படி ஒன்றிலிருந்து ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்து வைக்கணும் அப்படின்றது என்ன ஆயிருக்கு, நம்மளோட நோட்ஸில் நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அதே போல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன், வேல்யூவேஷன் அப்படின்றது எல்லாமே நமக்கு தனித்தனியாக என்ன பண்ணியிருக்கோம், வவுச்சிங் தனியாக, வெரிஃபிகேஷன் தனியாக, வேல்யூவேஷன் தனியாக, இது என்னென்ன ப்ராசஸ் எப்படி போகும் அப்படின்றது நம்மளோட நோட்ஸில் அதே போல் யூனிட்லேயே 3லேயே வால்யூம் 2ல் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 223 223லையும் 221லையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கான நோட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எம்பசல்மெண்ட் ஆஃப் கேஷ் பை த கேஷியர் இஸ். வருமான வரி சட்டத்தில் காசாளரால் கையாடல் செய்யப்படக்கூடிய ரொக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சியான ரெவென்யூ லாஸ், வருவாயின் நஷ்டம் அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது இதற்கான நோட்ஸ் நம்மளுடைய இதில் எங்கே இருக்குது அப்படின்னா அழகு 10 நம்மளுடைய யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 128 பார்த்தோம் அப்படின்னா லாஸஸ் அலவபிள் ஃபார் த டிடக்ஷன் அப்படின்றதுல நம்ம குறிப்பிடும் போதே பார்த்தோம் அப்படின்னா லாஸ் பை தெஃப்ட் அண்ட் எம்பசல்மெண்ட் பை எம்ப்ளாயி அப்படின்றது என்ன பண்ணியிருக்கோம், நோட்ஸ்லேயே இதுக்கான டேர்ம்ஸை நம்ம குறிப்பிட்டு நம்மளுடைய இதில் கொடுத்துருக்கோம். அடுத்த கேள்வி, which of the following has been kept out of the GST levy? பின் வருவனவற்றில் எது ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் போது இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டியான எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரம் அப்படின்றத என்னது சரியான பதில். அப்போது இதுக்கான நமக்கு நோட்ஸில் குறிப்பிடும்போது பார்த்தோம் அப்படின்னா அழகு 10ல் பேஜ் நம்பர் 273 273 பார்த்தோம் அப்படின்னா எக்ஸம்ஷன் கூட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு குறிப்பிடும் போதே அதில் ஜிஎஸ்டியிலேருந்து என்ன இருக்கும், எதுக்கெல்லாம் நம்மளுடைய ஜிஎஸ்டி லெவியிலேருந்து எக்ஸம்ஷன் கெப்ட் ஆகிருக்கு அப்படின்னும் போது குறிப்பிடும் போதே இதில் பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற டேர்ம் என்ன பண்ணியிருக்கோம், தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் டேஷ் and market price per share is dash under the optimum capital structure. அதாவது உகந்த மூலதன கட்டமைப்பில் மூலதன அடக்க செலவு டேஷ் மற்றும் ஒரு பங்கின் சந்தை விலை டேஷ் ஆகவும் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா மினிமம் சிறும மிக குறுகிய அளவில் இருக்கிறது அப்படின்றது தான் சரியான பதில். அப்போ இந்த இடத்துல இதுக்கான நோட்ஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா குறிப்பிடும் போதே பாருங்கள் அழகு 9ல் பேஜ் நம்பர் 65லும் 66லும் குறிப்பிடும்போது பாருங்கள் அந்த நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைனிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுக்கு கீழே ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இது விச் வில் மேக்ஸிமைஸ் த வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் ஆர் மினிமம் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட நோட்ஸ்லேயே இதுக்கான ஆன்சரை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின், அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் exemption under the section 54F is available at. அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறோம்,
வருமான வரி சட்டம் பிரிவு 54Fன் கீழே வரி விலக்கு எது அப்படின்னு கேட்கும்போது இங்கு கொடுக்கப்பட்டதில் சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஆன லாங் டைம் கேபிட்டல் கெயின் ஆர் நெட் கன்சிடர் விச் எவர் இஸ் லெஸ், நீண்டகால மூலதன ஆதாயம் அல்லது நிகர மதிப்பு ஆகியவற்றில் குறைவானது அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது இந்த செக்ஷன் நம்மளோட நோட்ஸில் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா அலகு 10 நம்மளுடைய பேஜ் நம்பர் 147ல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அப்படின்ற அண்டர் செக்ஷன் 54Fல என்ன பண்ணியிருக்காங்க, இதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது 86வது கேள்வி, ஃப்ரம் த ஃபாலோயிங் which one is not the object of GST. அப்போது கீழ்கண்டவற்றில் சரக்கு மற்றும் சேவை வரியினுடைய நோக்கமாக கருதப்படாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே இருக்கிற ஆப்ஷனில் சரியானது எது அப்படின்னா சரியான ஆப்ஷன் சியான அவாய்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி, சுங்க வரியை தவிர்த்தல் அப்படின்றது தான் சரியான பதில். அப்போ நோட்ஸில் இதில் எங்கே நமக்கு இருக்குது அப்படின்னா யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 275ல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ஜெக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி எதெல்லாம் அப்படின்றது லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸம்ஷனில் இருக்கிறது இதில் வராதது எது அப்படின்னா ஆப்ஷன் சியான அவாய்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்தது அடுத்த கேள்வி, இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மேலாண்மை கணக்கியலால் வழங்கப்படக்கூடிய தகவல் பிரத்யேகமாக இருப்பது எங்கே அப்படின்னும் போது ஆப்ஷன் ஏ ஆன இன்டர்னல் யூஸ், அதாவது உள் பயன்பாடு அப்படின்றது ஏ ஆப்ஷன் தான் சரியான பதில். அப்போ நம்மளோட நோட்ஸில் இதுக்கான விளக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 207 207லையும் 214 அப்படின்ற ரெண்டுலேயுமே என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கான நோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இன்டர்னல் யூஸ் அப்படின்னு குறிப்பிடும் போதே பாருங்கள், அந்த இன்டர்னல் யூஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இஸ் பியூர்லி மீன்ட் ஃபார் இன்டர்னல் யூஸ். Management accounting analysis and interpret the accounting data to suit the இன்ஃபர்மேஷனல் நீட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு நோட்ஸ்லேயே இது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் டேஷ் மீன்ஸ் ரெசெப்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் whether by purchasing or any other means with or without consideration அப்படின்னும் போது சரக்கு மற்றும் சேவை வரியில் டேஷ் அப்படின்றது கொள்முதலாகவோ அல்லது வேறு வழியிலோ மறுபயனுடனோ அல்லது மறுபயன் இல்லாமல் சரக்கு அல்லது சேவை பெறுதல் அல்லது இரண்டும் பெறுதல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சியான இன்வர்ட் சப்ளை, உள் வழங்கல் அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது நம்மளோட நோட்ஸில் இது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா அலகு 10 பேஜ் நம்பர் 296ல் இன்வர்ட் சப்ளை அப்படின்ற தலைப்புக்கு கீழேயே செக்ஷன் 267ல் குறிப்பிடும்போது இன்வர்ட் சப்ளை இன் ரிலேஷன் டு அ பர்சன் ஷால் மீன் ரெசெப்ட் ஆஃப் அ கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் வெதர் பை பர்ச்சேஸ் அக்வசிஷன் ஆர் எனி அதர் மீன்ஸ் வித் ஆர் வித்தவுட் கன்சிடரேஷன் என்ன பண்ணியிருக்கோம், நோட்ஸில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, த ஓவரால் பிவி ரேஷியோ ஆஃப் ஏபிசி லிமிடெட் இஸ் 60%. The marginal cost of product X is estimated at ₹50. Determine the selling price for the product X அப்படின்றதான் கொஷின். ஏபிசி லிமிட்டெடினுடைய ஒட்டுமொத்த லாபம் மற்றும் அளவு விகிதம் 60%. எக்ஸ் உற்பத்தி பொருளினுடைய விளிம்பு விலை ₹50 என மதிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ எக்ஸ் பொருளினுடைய விற்பனை விலை நிர்ணயிக்கவும் அப்படின்னும் போது இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஆன 135 அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது இது போல் ஒரு மாதிரி வினா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 377ல் பார்த்தோம் அப்படின்னா பிவி ரேஷியோ 50, வேரியபிள் காஸ்ட் 25, செல்லிங் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மாதிரி வினாவும் அதுக்கான கால்குலேஷன்ஸும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்த கேள்வி, calculate the break even point from the following information.
சேல்ஸ் rupees 2 lakhs, வேரியபிள் காஸ்ட் rupees 1,20,000, ஃபிக்ஸ்டு காஸ்ட் rupees 30,000. அப்போது பின்வரக்கூடிய தகவல்களிலிருந்து சமநிலை புள்ளியை கணக்கிடுங்க. விற்பனை விலை 2 லட்சம் ரூபாய், மாறும் செலவினங்கள் 1,20,000 ரூபாய், நிலையான செலவு 30,000 ரூபாய் அப்படின்னும் போது இதில் சமநிலை புள்ளியினுடைய அளவு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஆன ₹75,000 ரூபாய் 75,000 அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது இதை போல் ஒரு மாதிரி கணக்கை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய வகுப்புகளில் குறிப்பிட்டிருக்கோம். அப்போது யூனிட் 8ல் பார்த்தோம் அப்படின்னா அலகு 8ல் பேஜ் நம்பர் 369 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளமே ஒரு மாதிரி கணக்கை என்ன பண்ணியிருக்கோம், இது போல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்த கேள்வி, which of the following taxes will be levied on imports? அதாவது இறக்குமதிகளுக்கு பின்வரும் வரிகளில் எது விதிக்கப்படுகிறது அப்படின்னும் போது ஆப்ஷன் எது அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது நம்மளுடைய நோட்ஸில் இதுக்கான பதில் எங்கே இருக்குது அப்படின்னா யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 277 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நோட்ஸினுடைய பாயிண்ட்லேயே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் interstate supplies and would be subject to IGST in அடாப்ஷன் டு அப்ளிகபிள் கஸ்டம் டியூட்டிஸ் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், தனியாகவே நம்ம நோட்ஸ்லேயே குறிப்பிட்டிருக்கோம். அடுத்த கேள்வி, A, B, C shares profits and losses in the ratio of 1/2, 1/3 and 1/6 respectively. D, a new partner is given 1/8 share. Then the new profit sharing ratio of A, B and C will be dash. அதாவது A, B மற்றும் C ஆகியோர் முறையே 1/2, 1/3 மற்றும் 1/6 அப்படின்ற விகிதத்தில் லாப நஷ்டங்களை என்ன பண்ணுறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. அப்போது புதிதாக ஒரு கூட்டாளி டி அப்படின்றவர் 1/8 அப்படின்ற பங்கில் உள்ள வரும்போது இதற்கு பின்னாடி A, B, Cயினுடைய தற்போது புதிய லாப பகிர்வு விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஆன 21/42, 14/42, 7/42, 21/42, 14/42, 7/42 அப்படின்ற டி ஆப்ஷன் தான் என்னது இதுக்கு சரியான பதில். அப்போது இது போல் ஒரு மாதிரி கணக்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அலகு 6ல் பேஜ் நம்பர் 291 291 பார்த்தோம் அப்படின்னா PQRS அப்படின்ற 3 நபர்களோடு சேர்த்து இவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மாடல் ப்ராப்ளமையும் நாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்த கேள்வி, அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எனி ரெம்யூனரேஷன் பே ஆர் அலவன்சஸ் received by a chief minister of a state shall be taxable under the head. ஒரு மாநில முதல்வர் அவரனுடைய சம்பளம் மற்றும் இதர படிகள் வருமான வரி சட்டத்தில் கீழ்கண்ட டேஷ் அப்படின்ற தலைப்பில் வருமான வரிக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னும் போது இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஆன இன்கம் ஃப்ரம் சேலரிஸ், அதாவது சம்பள வருமானம் அப்படின்றது தான் சரியான பதில். நம்மளோட நோட்ஸில் இதுக்கான பதில் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 51 குறிப்பிடும் போதே பாருங்கள் நம்மளுடைய எம்ப்ளாயிக்கான பேயபிள் இன்கம் டேக்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கோம். அடுத்தது, அக்கார்டிங் டு டேபிள் A ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் the rate of interest charges for call in arrears is at dash per annum. நிறுவன சட்டத்தினுடைய படிவம் ஏயினுடைய படி அழைப்பு நிலுவையில் உள்ள தொகைக்கு ஆண்டுக்கு டேஷ் சதவீதம் வட்டி வசூலிக்கப்படுகிறது அப்படின்னும் போது எவ்வளவு சதவீதம் அப்படின்னா 10%, 10% அப்படின்றது தான் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அப்போது
நம்மளோட நோட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 31ல் பார்த்தோம் அப்படின்னா கால் இன் அரியர்ஸ் அப்படின்றதனுடைய நோட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கொடுத்துருக்கோம். அது பிஜிடிஆர்பிலையும் நம்மளுடைய யூஜிசி நெட் தேர்வுகள்லையும் என்ன ஆயிருக்கு 2022 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். அப்போ 2013 கரஸ்பாண்டிங்னுடைய இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பர் ஆனம் எவ்வளவு அப்படின்னா 10%. அடுத்த கேள்வி 127. அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் an individual resident in India who has adopted for the old regime shall be allowed rebate under the section 87A only when his taxable income does not exceed. அப்போ வருமான வரி சட்டத்தினுடைய படி பழைய வரி விதிப்பு முறையை தேர்வு செய்த ஒரு நபர் பிரிவு 87A படி வரி தள்ளுபடி பெற அவருடைய வரி விதிப்புக்குரிய வருமானம் டேஷ் மிகாமல் இருக்கணும். எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ₹7 lakhs அப்படின்ற சி ஆப்ஷன் தான், 7 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்றதான் சரியான பதில். அப்போ நம்மளுடைய இன்கம் டேக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 87 டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய ரிபேட் ஆக்ட் அப்படின்றது நம்ம யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 221 என்ன பண்ணியிருக்கோம் குறிப்பிட்டிருக்கோம். அடுத்த கேள்வி, a person with a disability can claim deduction under section dash if he has not opted for 115 BAC under the income டேக்ஸ் ஆக்ட் அப்படின்றது கேள்வி. அப்போ 115வது பிஏசி தேர்வு செய்யாத மாற்றுத்திறனாளிகள் கீழ்கண்ட டேஷ் பிரிவின் கீழ் வருமான வரியிலிருந்து அவங்க விலக்கு பெறலாம். எந்த செக்ஷன் அப்படின்னும் போது அண்டர் 80U அப்படின்றது தான் என்னது சரியான பதில். அப்போ இதுக்கானது நம்மளோட நோட்ஸில் எங்கே குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 220ல் செக்ஷன் 80Uக்கு கீழே டிடக்ஷன் இன் த கேஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டட் ரெசிடென்ட் பர்சன்ஸ் அப்படின்ற தலைப்புக்கு கீழேயே தனியாக என்ன பண்ணியிருக்கோம் அதை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அடுத்த கேள்வி, இன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அண்டர் த நெட் ஒர்த் மெத்தட் எனி அடிஷன்ஸ் டு கேபிட்டல் டியூரிங் த அக்கௌண்டிங் பீரியட் மஸ்ட் பி. ஒற்றை பதிவு முறையில் நிகர மதிப்பு முறைக்கு கீழே கணக்கியல் காலத்தில் மூலதனத்தில் ஏதேனும் சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் என்னது பி ஆப்ஷனான சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ப்ராஃபிட், லாபத்திலிருந்து கழிக்கப்படணும் அப்படின்றது தான் சரியான பதில். நம்மளோட நோட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 77லேயே பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த எண்ட் இயர் எண்டடில் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஃபார்மேட்டே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இதிலிருந்து நம்ம அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் அடுத்த கேள்வி, மிஸ்டர் எக்ஸ் அ சீனியர் சயின்டிஸ்ட் goes to USA on a job approved by central government for the period of 3 years on September 15, 2023. He has never been out of India before. Determine his residential status for the previous year 2022 to 24. திரு எக்ஸ் என்ற முதுநிலை விஞ்ஞானி அமெரிக்காவுக்கு மத்திய அரசால் அனுமதி அளிக்கப்பட்ட வேலைக்காக 3 ஆண்டுகள் பணியில் செப்டம்பர் 15, 2023 செல்கிறாரு. இதற்கு முன்பு அவர் இதுவரை இந்தியாவை விட்டு வெளியே போனதில்லை. அவருடைய முந்தைய ஆண்டான 2023-24 குடியிருப்பு நிலை என்ன அப்படின்னும் போது ஆப்ஷன் சியான ரெசிடென்ட் பட் நான் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்றது தான் சரியான பதில். அப்போது குடியிருப்பவர் ஆனால் சாதாரணமாக குடியிருப்பவர் அல்ல அப்படின்றது தான் இதுக்கு சரியான பதில். அப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா அழகு 10ல் பேஜ் நம்பர் யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 6ல் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கேல்குலேஷன்லேயே பாருங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நான் ரெசிடென்ஷியல் அப்படின்னும் போது அப்போ நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ன்ற நபரை குறிப்பிட்டோம் இல்லைங்களா. அதே போல் பாருங்கள் நம்மளுடைய நோட்ஸில் ராம் அப்படின்ற நபரினுடைய பெயரை போட்டு டிட்டர்மைன் ஹிஸ் ஸ்டேட்டஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் ஆஃப் 2022-23 என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி அதில் நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம் குறிப்பிட்டிருக்கோம்.
அதே போல் அடுத்த கேள்வி, த அக்கவுண்ட் கரண்ட் மெத்தட் இன் விச் த டேஸ் ஆர் கால்குலேட்டட் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் டு த கன்வென்ஸ்மெண்ட்ஸ் டேட் இஸ் நோன் ஆஸ். அப்போது பரிவர்த்தனை தேதியிலிருந்து தொடக்க தேதி வரையிலான நாட்களை கணக்கிடும் கணக்கு நடப்பு முறை டேஷ் என அழைக்கப்படுகிறது. அப்படின்னும் போது எப்போச் மெத்தட், அதாவது சகாப்த முறை அப்படின்றது தான் சரியான பதில். இப்போது நம்மளோட நோட்ஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அலகு 6ல் பேஜ் நம்பர் 233 233 பார்த்தோம் அப்படின்னா எப்போக் மெத்தடையே பார்த்தோம்னா நம்ம தெளிவுபடுத்தி கொடுத்துருக்கோம். இன் திஸ் மெத்தட் தேஸ் ஆர் கவுண்டட் ஃப்ரம் த டியூ டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் டு த ஓப்பனிங் டேட் ஆஃப் த கரண்ட் அக்கௌண்ட்னு என்ன பண்ணியிருக்கோம், நோட்ஸ்லேயே நம்ம தெளிவுபட இந்த மெத்தடுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம். அடுத்தது, ஆஸ் பர் த செபி கைட்லைன்ஸ் commission payable to underwriters for undertaking preference shares up to rupees 5 lakh should not exceeded dash. இந்திய பங்கு மாற்று நிறுவனத்தினுடைய அறிவுறுத்தலினுடைய அடிப்படையில் ரூபாய் 5 லட்சத்துக்கு குறைவாக ஒப்புறுதி அளிக்கக்கூடிய ஒப்புறுதியாளருக்கு வழங்கப்படக்கூடிய கழிவு தொகை டேஷ் சதவீதத்துக்கு மிகாமல் இருக்கணும். அப்படின்னும் போது ஆப்ஷன் ஏ ஆன 5% அப்படின்றது தான் சரியான பதில். அப்போ நம்மளோட நோட்ஸில் இது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அலகு 7ல் பேஜ் நம்பர் 119 119 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட்டு ஃபார் அமௌண்ட் அப் டு 5 lakhs நாட் எக்ஸீட், அந்த இடத்துல எக்ஸஸ் ஆஃப் 5 lakhs அப்படின்னு நோட்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய நோட்ஸ்லேயே அதுக்கான அமௌண்ட் மதிப்பு எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கோம். அடுத்த கேள்வி, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் இன்வேல்யூபிள் சர்வீஸ் டு மேனேஜ்மெண்ட் இன் பெர்ஃபார்மிங். மேலாண்மை கணக்கியல் நிர்வாகத்திற்கு மதிப்புமிக்க சேவை வழங்குவது எங்கே அப்படின்னா ஆப்ஷன் சி ஆன ஆல் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், அனைத்து மேலாண்மை செயல்பாடுகள் அப்படின்றது தான் சரியான பதில். அப்போ நம்மளோட நோட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கொடுக்கும்போதே அதில் என்னென்னலாம் ஃபங்க்ஷனிங்ஸ் இருக்கும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்கோம். அலகு 8ல் அதாவது யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 208 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்த கேள்வி, மேட்ச் த லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. நமக்கு 2 செட் ஆஃப் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் லிஸ்ட் 1 வந்து டைப் ஆஃப் ரேஷியோஸையும் லிஸ்ட் 2 டிப்ரிஷியேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது பட்டியல் 1ஐயும் பட்டியல் 2ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பொருத்த போகிறோம். அப்போது இதில் கொடுக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சால்வென்சி ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ, அதாவது கடன் தீர்க்கும் விகிதம், நீர்மை தன்மை விகிதம், விற்பனை விகிதம், லாப விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் டிப்ரிஷியேஷன் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் solvency, earning capacity, relationship between debt and equity, highlight the operational efficiency. அதாவது பட்டியல் 2 விளக்கம் பொறுத்த வரைக்கும் குறுகிய கால கடன் தீர்க்கும் சக்தி, சம்பாதிக்கும் திறன், கடனுக்கும் பங்குக்கும் இடையிலான உறவு, செயல்பாட்டு திறனை சுட்டி காட்டுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஆன ஏ வந்து 3, பிக்கு ஆன்சர் 1, சிக்கு ஆன்சர் 4, டிக்கு 2 அப்படின்றத மேட்ச் பண்ணுறது தான் இங்கு சரியான பதில். அப்போது ஆப்ஷன் சி தான் சரின்னு குறிப்பிட்றோம் இல்லைங்களா. நம்மளோட நோட்ஸில் நம்ம இதை எங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சால்வென்சி ரேஷியோ, ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா லிக்விடிட்டி ரேஷியோ, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டர்ன் ஓவர் ரேஷியோ, நாலாவது ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ அப்படின்ற 4ஐயுமே என்ன பண்ணுறோம் இதில் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அப்போது நம்மளுடைய நோட்ஸை நம்ம தெளிவாக நம்ம படிச்சிருந்தோம், சரியான முறையில் நடத்தும்போது கவனிச்சிருந்தோம், குறிப்பெடுத்திருந்தோம் அப்படின்னாலே என்ன பண்ணியிருக்க முடியும், நம்மளால் அதிகபட்சமான தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை கொடுக்க முடியும். அப்போ டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய நோட்ஸு, நமக்கு கொடுக்கக்கூடிய 1 மதிப்பெண் கேள்விகள், நம்மளுடைய மிகவும் திறமை வாய்ந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் மூலமாக தான் நமக்கு நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம நல்ல முறையில் கேள்விகளை கேட்டு கவனம் கொடுத்து படிச்சிருந்தோம் அப்படின்னாலே தேர்வை மிக சிறந்த முறையில் நம்மளால் கட்டாயமாக வெற்றிகரமாக எழுதியிருக்க முடியும். ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸை அடுத்த செக்ஷனில் என்ன பண்ணலாம், விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.